ஹாய் நண்பர்களே, இது உங்க கதை கேட்போமா? வாங்க ஒரு அழகான கதை கேட்போமா? ரம்ஜான் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது? ஒரு அழகான குழந்தைகள் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அமீன் என்ற நல்ல மனசுக்கார சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் ஒரு கேள்வி கேட்பான். அம்மா, நாம் ரம்ஜான் பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம்? அவன் அம்மா சிரித்துக்கொண்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாள். கதை தொடக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பு புனிதமான மாதமான ரம்ஜான் வந்தது. இந்த மாதத்தில் அல்லாவின் அருளால் குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வழங்கப்பட்டது. அம்மா சொன்னாள், இந்த மாதம் மிகவும் புனிதமானது, அதனால்தான் நாம் நோன்பு நோக்கிறோம். அமீன் கேட்டான், நோன்பு என்றால் சாப்பிடாமல் இருப்பதா? அம்மா மெதுவாக விளக்கினாள். ஆம், காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருப்பது மட்டுமில்ல, நல்ல மனசுடன் இருக்க வேண்டும், பொறி பேசக்கூடாது, பிறருக்கு உதவ வேண்டும். அமீனின் மாற்றம். அடுத்த நாள் முதல் அமீன் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். அவன் நண்பர்களுடன் சண்டை போடாமல் இருந்தான். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தான். எப்போதும் நல்ல வார்த்தைகள் பேசினான். அம்மா மகிழ்ச்சியுடன் சொன்னாள், இதுதான் ரம்ஜானின் உண்மையான அர்த்தம். பண்டிகை நாள் ஈத். ஒரு மாதம் முடிந்த பிறகு ஈத் பண்டிகை வந்தது. அனைவரும் புதிய உடை அணிந்தார்கள், இனிப்புகள் பகிர்ந்தார்கள், பரவசமாக பிரார்த்தனை செய்தார்கள். அமீன் மகிழ்ச்சியாக சொன்னான், இப்போது புரிகிறது அம்மா, ரம்ஜான் என்பது நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும் மாதம். கதை நெறி. ரம்ஜான் பண்டிகை என்பது நோன்பு நோற்பதற்காக மட்டுமல்ல, மனதை சுத்தமாக்க, பிறருக்கு உதவ, நல்ல மனிதராக மாற என்பதற்காக கொண்டாடப்படுகிறது. ஹாய் குட்டீஸ், கதை முடிஞ்சது. ஆனால் மகிழ்ச்சி தொடரும். நாளை மறுபடியும் ஒரு சூப்பர் கதையோடு வருகிறோம். கதை கேட்போமா? சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.